ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் மாட்டுப்பால் குடிக்கிறதுக்கு தயங்குறீங்களா? உங்களுக்கு மாட்டுப்பால் பிடிக்கலையா? கபம் கட்டும்னு சொல்லி பயப்படுறீங்களா? எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டீ போட்டு குடிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். சரி, இந்த டீயை எப்படி போடலாம்? சைவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாம் சைவத்திலே நம்ம என்ன செய்யலாம், போட்டுக்கலாம். இதில் என்னெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்னா, சோயா மில்கோடைய பவுடர், அதாவது சோயா என்ன செய்யணும் அப்படின்னா பொடி பண்ணி வாங்கிக்கணும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஆன்லைன்லேயே நம்ம ஆர்டர் போட்டால் கிடச்சிக்கும். அதில் கொக்கோ பவுடர், நம்மளுடைய கொக்கோ பவுடரை நாம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சம் என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சோண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், தண்ணியை விட்டுக்கிட்டு நல்லா கரைக்கணும். இந்த சோயா நல்லா நம்ம கையை வச்சே நம்ம என்ன செய்யணும், கரைக்கணும். அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும். நம்ம வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நம்ம வெள்ளை சர்க்கரை இருந்தால் பிடிக்கும்னா போட்டுக்கலாம். இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நாட்டு சர்க்கரை தான் என்ன செய்யும், டேஸ்ட்டை கொடுக்குறோம். இந்த மாதிரி நல்லா என்ன செஞ்சிடணும், கலக்கி விட்டுக்கணும். கலக்கி விட 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 என்ன ஆயிரும் அப்படின்னா நல்ல டீ கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். சரி விவஸ், இதை பற்ற வச்சு டீயாக மாறிடும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கனால இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சோயா மில்க் அப்படிங்கிற மாதிரியே இருக்காது, நல்ல ஒரு டீ குடித்த மாதிரி, ஒரு ஸ்ட்ராங் டீ குடித்த மாதிரியே இருக்கும். சரி வியூவர்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எழிலரசி. நன்றி, வணக்கம்.